தைப்பூச திருவிழாவான இன்று முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனி ஆண்டவர் கோவிலில் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. பழனி ஊர்கோயில் என்று அழைக்கப்படும் பெரியநாயகி அம்மன் கோயிலில் காலை 8:30 மணி அளவில் கோயில் முன்பு உள்ள கொடிமரத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தமயம் உள்ளனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் 6ஆம் நாள் திருவிழாவான ஜனவரி 24ஆம் தேதி மாலை நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்று இரவு 4 வீதிகளில் வெள்ளி தேரோட்டமும், ஜனவரி 25ஆம் தேதி முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டமும் நடைபெறுகிறது. அருள்மிகு முருகப்பெருமான் இன்று முதல் தங்கமயில், வெள்ளிமயில், ஆட்டுக்கிடா, காமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோயில் இணை ஆணையர், அறங்காவல் குழு உறுப்பினர் மாரிமுத்து, உதவி ஆணையர் லட்சுமி, உள்ளூர் பிரமுகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வருகின்ற 28ஆம் தேதி தெப்பத்தேரும் தொடர்ந்து நிகழ்ச்சியும் தைப்பூச திருவிழா நிறைவடைய உள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பாத யாத்திரை பக்தர்களுக்கு வசதிக்காக பழனி திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் பழனி நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்து வருகின்றன. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.